சிரிச்சுக்கிட்டே வருதுடா. வாய் காவலனே, வாய் காவலனே, நீதி தவறிய வரும்போது மன்னனின் வாய் காவலனே, கணவனை இழந்த பெண் ஒருத்தி கையில் தனிச்சியமுடன் உன்னை காண வந்திருக்கிறாள் என்று உன் மன்னரிடம் பேசார். மன்னா வாழிய எண்ணம் ஒரு பெண் தலைவா வாழ்க, செழியனே வாழ்க, தென்னமனே வாழ்க, இதுவரை படிச்சொற்கள் சேராத பஞ்சவனே வாழ்க. உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது வேண்டே. என்ன செய்தி வேண்டே? உங்களுக்கான ரௌத்திர கோலத்துடன் ஒரு பெண் நம் அரண்மனை வாசலில் நிற்கின்றாள். அவள் பார்ப்பதற்கு காளி போன்று நிற்கின்றாள், ஆனால் காளி அல்ல. துர்க்கை போன்று நிற்கின்றாள், ஆனால் துர்க்கையும் அல்ல. பிடாரி பொன் கோபம் கொண்டு நிற்கின்றாள், ஆனால் பிடாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வருவேன். நீரழுகும் கண்ணருடன் முன்னேற்றினை யார்? சேரா மன்னா சொப்பழுதுடே எல்லோர் சிறப்பின் மீது வியப்பார். புல்லோடு புன்கான் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமன் நடுநா நடுங்க ஆவியர் கடைமன் குளிர் நெஞ்சு சுட தான் அருட்பரப்புதல்வனை ஆளின் மடித்தோன் பெரும்பெயர் குகா எம்பதியே ஆராய்ந்து அருள் நீர் வழங்காத மன்னனே, ஒரு புறாவின் துன்பத்தை போக்குவதற்காக தன் தொடையின் தசை அறுத்து கொடுத்த விதி மன்னனும் ஒரு பசுவின் துயை எறிந்து தான் தனது ஒப்பற்ற மகனையே சேர்ச்சக்கரத்தில் இட்டுக் கொண்ட மணி நீதி சோழனும் வாழ்ந்த பெரும்புகளுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். சோழ சாம்ராஜ்யத்திற்கே பெரும்பொருள் கொடுக்கும் மாசாத்துவானின் மருமகள். முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மூவரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்குடையிலேயே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூலியாக்கம் முடிந்திருந்த மன்னனே, உனது கொடுங்கோல் எழுத்த அரசத்திற்கு அழகி கொலையுண்டு கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் மறந்துட்டு அரசே. கோவலனா? சிலம்பை திருடிய கல்வன் மன்னா. கோவலன் மனைவியா? சிலம்பை தேடிய கல்வனின் மனைவியா? போதும் போதும், யாவாகராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. நீதியின் இலக்கணம் வரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததே நீதி அல்ல, அல்ல வல்லான் வகுத்ததே நீதி. கொற்றவனே எண்ணிப்பார். பொது மண்டபத்தில் சேர்க்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்திலே முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் வாயில் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவாரே. இதற்கு பேரா நீதி, இதற்கு பேரா நேர்மை, இதற்கு பேரா நியாயம், இதற்கு பேரா அரசன், உனக்கு பேரா அரணாகும் மன்னன். ஆத்திரத்தின் அறிவிதனை மூடிவிடாதே கண்ணகி. கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அல்ல, அதுவே அரச நீதி. உன் கணவன் கையிருந்தது கோவல தேவியின் சிலம்பு. அது கோவலன் தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியா கண்ணையின் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குறிக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில். இதோ இருக்கிறார்களே மேன்மை மிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. என்ன ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பித்தான் என் மனுவாளன் நிற்க வந்தார். பாவிகள் அவை கொன்று குவித்து விட்டன. அப்படியானால் தேவி எழுந்திருக்கும் சிலம்பு அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக்கி கொள்ள கொடுக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை கேட்டிருந்தால் மீது வலுவோ நெடுஞ்செழியன் என்று பெயர் உன்னை நிலைத்திருக்குமே, என் அத்தான் உயிரும் தங்கியிருக்குமே. அதை உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா? மன்னவா, உன்னுடைய மனைவியின் பழைய சிறைப்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள். அதுவும் கொற்கள் முத்துக்கள். என்னுடைய சிறைப்பிலே உள்ள பரல்கள் மாணிக்கங்கள். அப்படியா? இங்கே பார்க்கலாம். தேவி சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்துப்பரல்கள்? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்களா? மாணிக்க பரல்களா? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற துளிகள் மன்னா, துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தூங்கி விட்டதா? நீதி கவுந்து விட்டதா? நேர்மை மடிந்து விட்டதா? வாழ்மை அழிந்து விட்டதா? ஜெரிய பாண்டிய மண்ணின் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. உன் தலைவனும் இருப்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, கேலி பேசுகிறது. உன் நீதி விளங்கும் செய்தி கேட்டு
ஆணை சேனை ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் மாண்டு வழி நடத்தும் வீரம் எங்கே, கம்பீரம் எங்கே, மரத்தனம் எங்கே, எடுத்துப்பவர்கள் எங்கே எங்கே? ஒரு தொழில் செய்யும் பெயர் கேட்டு அரணீர் தவறிய நானோ அரசன், இல்லை இல்லை நானே கல்வன், நானே கல்வன். அறம் தவறுபடியாத என் ஆட்சி இன்று பெரிச்சது. என் வாழ்நாள் வெளியேட்டும், என் நாள் முடியட்டும். அரசே அரசே, சாய்ந்த வெண்கொற்றக்கூடிய உயிர் கொடுத்து நிமிர்த்து விட்டீர்கள். இனி என் உயிர் தங்காது.